நாம எல்லோருமே நம்மள எல்லோரும் உண்மையா மதிக்கணும் அப்படின்னு தான் விரும்புவோம் இல்லையா? ஆனா அடுத்தவங்க நம்மள உண்மையாகத்தான் மதிக்கிறாங்க அப்படின்னு நாம எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது? அதற்கு உளவியல்ல ஒரு வழி இருக்குங்க. அடுத்தவங்களோட அமைதியான செயல்கள் மூலமே நாம இத கண்டுபிடிச்சிடலாம். அவங்க நம்ம மேல காட்டுற சில கட்டுப்பாடுகளில் தாங்க நமக்கான அந்த மரியாதை ஒளிஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கு நாம இந்த காணொளியில அடுத்தவங்க நம்மள உண்மையாகவே மதிக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு 4 உளவியல் ரகசியங்களை தாங்க பார்க்க போறோம். இத மட்டும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற தப்பான மனிதர்களை அடையாளம் கண்டு சரியான நல்ல மனதுடைய மனிதர்களை உங்களை சுற்றி நீங்க அமைச்சுக்கலாம். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. இப்ப நாம ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறது இந்த பவர் ஆஃப் த அன்ஸ்போக்கன் நோ, மறுப்பை மதித்தல். இப்ப ஒரு உதவிக்கோ அல்லது ஒரு விஷயத்துக்கோ நீங்க நோ வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு மட்டும் பாருங்க. சில பேரு என்ன தெரியுமா செய்வாங்க, இந்த விஷயத்த கூட நீ செய்ய மாட்டியா அப்படின்னு உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில தள்ள பார்ப்பாங்க. ஆனா உங்க மேல உண்மையான மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க நோ வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அத ஒரு முடிவா எடுத்துட்டு உடனே செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்த பேரம் பேசுற இடமா மாற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு உங்களுடைய வசதி தாங்க முக்கியமானதாக இருக்கும். அவங்க அவங்களோட அவசரத்தை கூட பொருள்படுத்தாம உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தாங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான மனிதர்கள் தாங்க உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டிய உண்மையான மனிதர்கள். இப்ப 2வது விஷயம் இந்த பிசிக்கல் பஃபர் ஜோன், அதாவது தனிப்பட்ட இடைவெளி. இப்ப உங்களை உண்மையாக மதிக்கிற ஒருத்தர் உங்க கூட இருக்கும்போது என்ன செய்வாரு தெரியுமா? அவங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பிட்ட இடைவெளிய எடுத்துப்பாங்க. அவங்க நீங்க பேசுற வேகத்துக்கு ஏத்தாப்புல தங்களை மாத்திப்பாங்க. அவங்க உங்களை அவசரப்படுத்தவே மாட்டாங்க. ஒரு சின்ன இடைவெளி ஏன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கான தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான். தூரத்தை ஒரு குறையா எடுத்துக்காம அந்த தூரத்தையே ஒரு மரியாதையா அவங்க உணர்றாங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். இப்ப நாம 3வதா பார்க்க போறது த ரிலையபிலிட்டி ஆஃப் ஆக்டிவ் மெமரி. ஞாபக சக்தி ஒரு உயரிய ஒழுக்கம். அதாவது இப்ப நீங்க அவரிடம் எங்கேயாவது எப்பவாவது இந்த விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. இத அவர் மறக்காம ஞாபகத்துல வச்சிருந்து அந்த விஷயத்த நீங்க இன்னொரு தடவை அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமை இல்லை அப்படின்னா அவர் உங்க மேல ஆழமான மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதாங்க அர்த்தம். இது அவரோட பிஹேவியரல் டிசிப்ளினை தாங்க காட்டுது. நீங்க சொன்ன சின்ன விஷயத்த கூட அவர் மறக்காம இருக்கிற அந்த குணம் தான் ஒருத்தர் உங்க மேல வச்சிருக்கிற உண்மையான மரியாதையின் உச்சம். இப்ப நாம 4வதா பார்க்க போறது பேசிங் அண்ட் த ரிதம் ஆஃப் கன்சர்ன், அவசரம் காட்டாத பொறுமை. இப்ப நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேச நினைக்கும் போதும் அல்லது அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேச வரும்போதும் உங்ககிட்ட இருந்து ஒரு சிக்னல் வர்றது வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க. அதற்கு அப்புறம் தான் நாம இத பற்றி பேசலாமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய இந்த பொறுமை தாங்க உங்களுடைய நேரத்தை அவங்க மதிக்கிறதுக்கான அடையாளம். அவங்க உங்களையும் மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களை அவசரப்படுத்தாம உங்க மனநிலைய புரிஞ்சுட்டு பேசுறவங்க தாங்க உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டிய உண்மையான மனிதர்கள். கடைசியா ஒண்ணு, ஒரு உறவு முறையில தேவையில்லாத சண்டையோ காய்வோ இல்லாம
விஷயங்கள் ரொம்ப ஸ்மூத்தா சுமூகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்கதாங்க ஆழமான மரியாதை ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதாங்க அர்த்தம். அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத விட அவங்க உங்க எல்லைகளை கடக்காம மதிச்சு அவங்க காட்டுற அந்த கட்டுப்பாடு தாங்க அந்த உறவு எவ்வளவு பலமானது அப்படிங்கிறதுக்கான சாட்சி. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதே போல தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.